அருள் ஒளி இனியத்தனம் வழங்கும் வாரம் ஓர் அலசல். வாழ்வின் நெறிமுறைகள் வானொலிக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். வாரம்போர் அலசல் வாழ்வியல் நெறிமுறைகள். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்றார் அவை மூதாட்டி. எப்படியும் வாழலாம் என்பதை விட இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற மனநிலை இருக்க வேண்டும். உயர்ந்த குறிக்கோள்கள் வாழ்வின் இலக்காக அமைய வேண்டும். முயலை வேட்டையாடி மனம் முறிந்து போவதை விட யானையை வேட்டையாடி தோற்று போவது மேல். புகழும் இன்பமும் சோம்பல் உடையோரிடம் இம்மியளவும் கிடையாது. இவ்வாறு வாழ்வியல் நெறிமுறைகள் பற்றி குளித்துறை மறைமாவட்டத்தின் அருள்பணி முனைவர் ஆரோக்கிய ஜோஸ் அவர்கள் இன்று தன் எண்ணங்களை பகிர்ந்து கொள்கின்றார். அன்பான வத்திக்கான் நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பார் அறிவிற் சிறந்த அவ்வை பிராட்டியார். பெறுதற்கு அரிய மானிட பிறவியை பெற்ற மக்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு சில நெறிமுறைகளை பின்பற்றுவது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எப்படியாவது வாழலாம் என்பதை விடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மனத்தில் உறுதி மேற்கொண்டு செயலில் அதை நடத்தி காட்டுதல் வேண்டும். குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்பார் திருநாவுக்கரசர். 81 ஆண்டுகள் உயரிய குறிக்கோளுடன் தொண்டு வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்த அப்பர் பெருமானே தம் வாழ்க்கை குறித்து இவ்வாறு சொல்லிக் கொள்வாரேயானால், அன்பானவர்களே, நாம் எல்லோரும் எவ்வாறு வாழ்க்கையை வகுத்தமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நில்லாமை நிலை பெற்றிருக்கின்ற இவ்வுலகிலே நிலை பெற வாழ வேண்டும் என்று எண்ணியவர்கள் தம் புகழ் நிலைக்கக்கூடிய வகையிலே சில சிறந்த செயல்களை செய்துவிட்டு மாண்டு போனார்கள். முதலாவதாக, நமது வாழ்க்கையிலே உயர்ந்த குறிக்கோள்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு உயர்ந்த குறிக்கோள்களை அடைய பாடுபடும் பொழுது அவ்வுயர்ந்த இலக்குகள் குறிக்கோள்களை அடைய முடியாமற் போனாலும் கவலை இல்லை என்பதனை முயல் வேட்டையாடி மனம் முறிந்து போவதை விட யானை வேட்டையாடி தோற்று போவது மேல் என்பார் திருவள்ளுவர். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. எனவே உயர்ந்த குறிக்கோள்கள் மனித வாழ்க்கையின் இலக்காக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் சில அரிய செயல்களை நமக்காகவும் நம் சமுதாயத்திற்காகவும் ஆற்ற முடியும். நன்றே செய்தல் வேண்டும், நன்றும் இன்றே செய்தல் வேண்டும், இன்றும் இன்னே செய்தல் வேண்டும் என்பது கபிலர கவல். எனவே எடுத்துக்கொண்ட செயல்களை இனிது முடிப்பதற்கு வேண்டிய முயற்சிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். முதலாவதாக, புகழும் இன்பமும் அறமும் ஆகிய இம்மூன்றும் சோம்பல் உடையாரிடம் தவறிக்கூட உண்டாவதில்லை என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே வாழ்வியல் நெறிகளை செம்மையாக வைத்துக் கொள்வோர் சோம்பு இருத்தல் தகாது என்பது முதலாவதாக ஒவ்வொருவரும் கற்க வேண்டிய பாடமாக இருக்கிறது. இந்த உலகில் ஒருவர் உயிர் வாழ உறுதுணையாய் அமைவது உணவாகும். எந்த ஒருவருடைய முயற்சியும் உணவை தேடுவதிலேயே அமைவதனை காணலாம். எனவேதான் பாரதியார் வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் எங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் என்று பாடினார். தவயோதியாம் திருமூலர் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்றார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பசி என்று வந்தவருக்கு புசி என்று ஒரு பிடி கொடுத்து பாரப்பா என்றார். தாயுமான தயாபரர் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமே அல்லால் வேறொன்றறியேன் பராபரமே என்றார். திருவள்ளுவர் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்றார். கிடைத்ததை பலருக்கு பகிர்ந்து உண்ண கொடுத்து வாழ வேண்டும். சோம்பல் கூடவே கூடாது. மிக முக்கியமாக எவரையும் வெறுக்க கூடாது. சான்றோர்கள் அஞ்சும் அறம் சாராத செயல்களை செய்யக்கூடாது. நாளும் நல்ல நல்ல செயல்களையே நாடி நாடி செய்ய வேண்டும். எவ்வளவுதான் லாபம் கிடைப்பதாக இருந்தாலும் கூட பழி செயல்களை செய்யக்கூடாது. அத்தகைய மன உறுதி வந்து அமைதல் வேண்டும். மட்டுமல்லாமல் தன் நலம் பாராமல்
பிறர் நலம் பேணும் பெற்றியராக துலங்க வேண்டும் என்று கடலுள் வாய்ந்த இளம் பெருவழுதி என்னும் அரச புலவர் பாடியுள்ளார். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிதன தமிழர் உண்டலும் இலரை முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரிலும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையர் ஆகி தமக்கு என முயலான் ஒன்றாள் பிறர்க்கு என முயலுனர் உண்மையானே என புறநூலிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இறையை தேடுவதோடு இறையை தேடு என ஆண்டோர் அருளியுள்ளனர். தமிழ் பண்பாட்டின் தலையூற்றாக இதனை நாம் கொள்ளலாம். இறைவனை வணங்கி வாழ்தல் வேண்டும். பாப்பாவுக்கு அறிவுரை கூற வந்த பாரதியார், உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறைமையடி பாப்பா என்பார். பல சமயத்தவரும் பல்வேறு திருப்பெயர்களிட்டு அழைத்து பல்வேறு வகையாக தொழுதாலும் இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே என்பார் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள். அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அரண் அறி என்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பரமண்டலத்தே வாழும் தந்தை என்பார்கள், சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்னும் சில பேர் சொல்லுவார்கள். எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே, கடவுள் உண்டு என்று இரு, ஒன்று என்று இரு என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். எனவேதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமூலர் வாக்கு. இறை நம்பிக்கை கொண்டவுடன் அந்த இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதனையும் நாமக்கல் கவிஞரே நலமுற நவின்றுள்ளார். அந்த பொருளை நாம் நினைந்தே அனைவரும் அன்பாய் குலைவிடுவோம். எந்த படியா எவரதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன, நிந்தை பிறரை பேசாமல், நிந்தை பிறரை பேசாமல், நினைவிலும் கெடுதல் செய்யாமல், நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம், அதனை வணங்கிடுவோம், வாழ்வோம், சுகமாய் வாழ்ந்திடுவோம். நிந்தை பிறரை பேசாமல், நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம், அதனை வணங்கிடுவோம், வாழ்வோம், சுகமாய் வாழ்ந்திடுவோம். இவ்வாறு இறை நம்பிக்கையுடன் வாழ தலைப்படும் நேரத்திலே அடுத்து மேற்கொள்ள வேண்டிய வாழ்வியல் நெறி எதுவென சிந்திக்கும் பொழுது ஈட்டும் செல்வத்தினை பிறருக்கு பகிர்ந்து வாழும் பேற்றினை மேற்கொள்ள வேண்டும் என்பது புலனாகிறது. ஏனெனில் கடல் சூழ்ந்த இவ்வுலகை ஒரு வெண்கொற்ற குடையின் கீழ் ஆளும் பேரரசனாயினும் சரி, இரவும் பகலும் கண்ணுறங்காமல் விலங்குகளை வேட்டையாடி திரியும் கல்வி அறிவற்ற ஒருவனானாயினும் சரி, இருவரும் உண்பது நாளி அரிசி சோறுதான். உடுப்பவை இடுப்பில் ஒன்று, தோளில் ஒன்று, ஆக இரண்டுதான், ஆக இரண்டேதான். மற்ற பிற வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களும் இவ்வாறேதான். எனவே செல்வத்தை ஈட்டுவதனுடைய பயன் இல்லாதவருக்கு ஈவதே ஆகும். அப்படி இல்லாமல் நாம் மட்டும் அனுபவித்து வாழ்வோம் என்று இருந்தால் அதனால் வரும் கேடுகள் பல உண்டு என்று நக்கீரனார் நயம்பட நவின்றுள்ளார். தென்கடல் வளாகும் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோருக்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர்வக்குமே செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே துப்பு நல் பலவே. நம் வாழ்க்கையின் குறிக்கோள் பிறருக்கு உதவுவதாகவே அமைய வேண்டும். அதுதான் சான்றோர் பண்டு கண்ட நெறி. அவ்வாறு ஒருவேளை உதவ முடியாமற் போனாலும் பிறருக்கு தீங்காவது செய்யாமல் இருத்தலே சிறப்பானதாகும். அதுவே நல்ல கதிக்கு அழைத்து செல்லும் பாங்குடைத்தாகும். எனவே இதை மனதிலே கொண்டு செயல்பட வாழ்த்துகின்றோம். வாழ்விலே நிறைய சாதிக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும் இத்தகைய இவர்கள் பெரியவர்கள் சொல்லக்கூடிய வாழ்வியல் நெறிகளை கடைபிடித்து வாழ்ந்தாலே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் நமது வாழ்விலே சிறப்பான நாளாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வத்திக்கான் வானொலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்வியல் நெறிமுறைகள் பற்றிய தன் சிந்தனைகளை வழங்கியவர் அலசல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.